வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து வீட்லயே இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதே நேரத்துல நமக்கு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து நிறைய கடைகள்ல வந்து கிடைக்கிறது இல்ல. இது வந்து எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் தேவைப்படுறவங்களுக்கு பக்கத்துல கடையில எதுலயும் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்லயே கூட மாஸ்க் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளே தைக்கிற மாஸ்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம வந்து சேஃபா யூஸ் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப 2 நாள் 3 நாள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மாஸ்கா இருந்தாலும் நம்ம வந்து 1 டே மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம தைக்க போற மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத்ல தான் வந்து தைக்க போறோம். அதனால இதை வந்து நம்ம துவைச்சிட்டு நம்ம திரும்ப கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வீடியோல வந்து நான் 2 மெத்தட்ல மாஸ்க் வந்து தைக்கிறது காமிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். மாஸ்க் தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். வந்து காட்டன்ல தான் வந்து எடுத்துக்கணும். புதுசா இருக்க ஃபேப்ரிக்கே வந்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண பழைய துணி எதுவும் எடுத்துக்காதீங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி துணியாவே எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த துணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் உயரம் 8 இன்ச் அகலம் அந்த அளவுக்கு சதுரமான துணியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு துணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ற அளவுக்கு மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சதுரமான துணியா எடுத்துட்டு அதோட 2 சைடு வந்து நம்ம மடிச்சு தச்சுக்க போறோம். இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் லேயர்ல ஒரு துணி மட்டும் தான் வச்சு மாஸ்க் மாதிரி செய்ய போறோம். நம்ம வந்து கர்ஷிப்க்குலாம் வந்து ஓரம் மடிச்சு தைப்போம்ல, அந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சுக்கலாம். அதுல 2 சைடும் நம்ம வந்து ஓரம் தச்சு வச்சிருக்கோம். சைடுல வந்து கடைசியா மடிச்சு தச்சுக்கலாம். வந்து பாதியா மடக்கி எடுத்துட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணி நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 2 வீலர்ல எல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பொல்யூஷன் மாஸ்கா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சென்டர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்குலாம் வந்து ப்ளீட் வைப்போம்ல, அது மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ளீட் வச்சுக்கோங்க. மேல தச்சு விட்டுருக்கோம்ல, அந்த தையல் பக்கம் மேல இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதி இருக்க துணியை ஃபுல்லா சென்டர் பார்த்து கரெக்டா வந்து இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க. ப்ளீட் வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருந்து கீழே மீதி இருக்க துணியையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த சைடு பார்த்து சுருக்கம் வச்சோமோ அதே மாதிரியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சுருக்கம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த சைடு வந்து நம்ம ப்ளீட் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டா ஈவனா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத் எடுக்கிறதுனால நமக்கு கரெக்டா வந்து ஈவனா தான் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடும் நம்ம வந்து இதுல தையல் போட்டு விட போறோம். இப்ப 2 சைடும் நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். சைடுல வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம தச்சு வச்சிருக்க துணியோட உயரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். 1.5 இன்ச் அகலம் 4.5 இன்ச் உயரம் இந்த அளவுக்கு வந்து துணி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேல இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து இந்த மாதிரி உள்பக்கம் மடிச்சுட்டு சைட்லயும் இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து உள்பக்கமா மடிச்சு இந்த மாதிரி நம்ம போட்ட தையல் மேலேயே வச்சு மடிச்சு தச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம சைடுல வந்து எட்ஜஸ் வந்து மடிச்சு தச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு தச்சுக்கலாம். எல்லா சைடும் இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மாஸ்க் வந்து மாட்டுறதுக்காக சைடுல வந்து நம்ம
எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த மாதிரி 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த சைஸ் எலாஸ்டிக் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு இல்ல. சின்னதா ரப்பர் பேண்ட் மாதிரி எலாஸ்டிக் கூட கிடைக்கும். அந்த மாதிரி எலாஸ்டிக் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம 7 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்க போறோம். 7 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி அந்த சைடுல வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணும்போது அந்த மாஸ்கோட உள்பக்கம் ஜாயின் பண்ணணும். மேலே கீழே மடிச்சு தச்சிருப்போம்ல, அது உள்பக்கமா இருக்கும். அந்த பக்கம் தான் வச்சு நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு சைடு வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாம கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து கட் பண்ணி வச்சிருக்க எலாஸ்டிக் வந்து வச்சு தச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க வந்து நம்ம ஃபேஸ்ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மாஸ்க் தேவைப்படுது வீட்லயே வந்து இந்த மாதிரி தச்சுக்கலாம். இப்போ இது வந்து பெரியவங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டா இருக்கும். இதே வந்து நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல அந்த துணியோட நீளம் வந்து 8 இன்ச் இல்லாம 7 இன்ச் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. துணியோட உயரம் வந்து 8 இன்ச் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ல அட்டாச் பண்ற அந்த எலாஸ்டிக்கோட அளவு வந்து 7 இன்ச் அளவுக்கு எடுக்க தேவையில்ல. 6 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அளவு வச்சு தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்கோட செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுல வந்து நம்ம டபுள் லேயர்ல வந்து மாஸ்க் வந்து தைக்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண காட்டன் துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுவுமே வந்து நான் காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன். நீங்க காட்டன் துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் வந்து நல்லா வந்து மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். வந்து 2 துணி வந்து ஒரே அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல அதே அளவுக்கு 8 இன்ச் அகலம் 8 இன்ச் உயரத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். 2 துணியோட ரைட் சைடும் வந்து ஒரே பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு துணியோட ராங் சைடு வச்சு 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடு தையல் போட்டதுக்கு அப்புறம் இத வந்து நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். துணியை வந்து நல்ல பக்கம் திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தி 4 பக்கமும் துணியை சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம மடிச்சு தச்சோம்ல அதே மாதிரி மேலையும் கீழையும் தையல் இருக்கும். சைடுல வந்து அந்த ரா எட்ஜஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மெத்தட்ல தச்சோம்ல அதே மாதிரியே தான் சென்டர் மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி மெத்தட்ல ப்ளீட் வச்சுட்டு சைடுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். சைடுல வந்து சுருக்கம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்க இதுக்கு வேணும்னா நீங்க எலாஸ்டிக் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். துணியிலே வந்து நம்ம வந்து நாட் மாதிரி செஞ்சு கூட நம்ம இந்த மாஸ்க் வந்து செய்யலாம். நான் இதே துணியில இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் அகலம் 15 இன்ச் நீளம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கலாம். நம்ம நாடாலாம் தப்போம்ல அது மாதிரி மடிச்சு தச்சுக்கலாம். இது மாதிரி அந்த 4 பீஸையும் ஃபுல்லா வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம இந்த சைடுல ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி வச்சு 4 கார்னர்லயும் அந்த 4 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
சைட்ல அந்த 4 ஸ்ட்ரிப்ஸும் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டு சைட்ல இந்த 4 ஸ்ட்ரிப்ஸும் வச்சு நம்மளோட தலைக்கு பின்னாடி வந்து இதை வந்து முடிச்சு போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லயும் நம்ம வந்து மாஸ்க் செய்யலாம். இல்ல உங்களுக்கு வேண்டாம் எலாஸ்டிக் தான் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா அந்த மெத்தட்லயும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம 2 டைப்ல வந்து மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்பட்டா கண்டிப்பா அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.